நமக்குள்ள அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது உறவுகள் தான். நாம ரொம்ப அதிகமா நேசிக்கிற உறவுகள் ஏதோ ஒரு சின்ன புரிதல் இன்மையினால, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை விட்டு கொஞ்சம் பேசாமலேயோ கொஞ்சம் தூரமாவோ பிரிஞ்சு இருக்கும்போது அந்த பிரிவை நம்மளால தாங்கிக்க முடியாது. அந்த தனிமை ரொம்ப கொடுமையானது. சில நேரங்கள்ல பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் அந்த முரண்பாட்டை உருவாக்கி இருக்கலாம். ஆனா என்ன நடந்திருந்தாலும் அது தர்ற வலியும் வேதனையும் வேற எதனாலையும் தர முடியாதுன்னு சொல்லலாம். இந்த வேதனையிலிருந்து வெளியில வர்றதுக்கும் பிரிஞ்ச உறவு மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கும் பேராற்றல் கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணலாம், அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க. வணக்கம், நான் தேவா. பிரிஞ்ச உறவு ஒன்னா சேரணும். சுமூகம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கிற உறவு அந்யோன்யமா நடக்கணும். இதுக்காக நாம இப்போ பிரார்த்தனை பண்ண போறோம். நாம இந்த பிரார்த்தனையை பண்ணதுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க பிரார்த்தனை உடனடியா நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அது என்னங்கிறத கடைசியா பார்ப்போம். இப்போ பிரார்த்தனை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். உறவுகள் சார்ந்த விஷயங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமானதுங்கிறதுனால நமக்கு சூழ்நிலைகளும் கொஞ்சம் சாதகமா இருந்தா ரொம்ப நல்லது. பேராற்றல் கிட்ட எப்ப வேணாலும் நம்ம பிரார்த்தனையை முன்வைக்க முடியும். இருந்தாலும் இது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுனால அதிகாலை நேரம் சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல இயல்பாவே நம்ம மனசு ஒரு அமைதிக்குள்ள வர்றதுக்கான இயற்கை சூழல்கள் இருக்கும். அதனால அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள எழுந்து இந்த தூக்க கலக்கம் எல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆழமான மூச்சு ஒரு 21 முறை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அமைதியா முதல்ல உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களோட எண்ண ஓட்டங்கள், நேத்து நடந்தது, முந்தா நாள் நடந்தது, நீங்க எதுலெல்லாம் ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்களோ அது சார்ந்த எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நிதானமா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களை நீங்க எதை பத்தி கவனிக்கிறீங்க, எதை பத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க அதை என்ன பண்ணீங்கிறத கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10-15 நிமிஷம் இந்த கவனம் கொடுத்து உங்க மனசு அமைதியானதுக்கு அப்புறம் நிதானமா முதல்ல யோசிங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்க உறவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப அந்த உறவு வந்தா நீங்க எப்படி அதை பாதுகாத்துக்குவீங்க. ஏன்னா 2 சைடுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் இருந்து மட்டுமே நமக்கு அவங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேட்டா அது உண்மையிலேயே நியாயம் இல்லாதது. பேராற்றல் அது என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அது அப்படி நிகழாம கூட போகலாம். அதனால நமக்கு என்ன கிடைக்குங்கிறது நம்ம எப்படி கேட்கிறோமோ அதே மாதிரி நாம என்ன கொடுக்க போறோம், நான் எப்படி அந்த உறவை பார்த்துக்குவேன் அப்படிங்கிறதையும் தெளிவா யோசனை பண்ணி முதல்ல முடிவு பண்ணுங்க. 15-20 நிமிஷம் கூட ஆகலாம். ஏற்கனவே தெளிவா இருந்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் கண்களை மூடி அமைதியா உட்காருங்க. பேராற்றலை மனசுல நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் பேராற்றலை மட்டும் நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களா கூட இருக்கலாம். நீங்க பிரபஞ்சமா தான் பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எல்லாமே ஒண்ணுதாங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச கடவுளையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அவரோட உருவத்தை, முகத்தை மனசார ஒரு 2-3 நிமிஷமாவது பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப நீங்க தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, என்ன வேணும் அப்படின்னு. அந்த உறவு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த உறவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சுங்கிறதையும், அது மறுபடியும் கிடைச்சா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவா பேராற்றல் கிட்ட சொல்லுங்க. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்கிறதையும் மறுபடியும் சொல்லுங்க. இந்த கவலை, வலி இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நாம எதுக்கு கேட்கிறோம், இந்த உறவு மறுபடியும் வரணும்னு? அந்த பழைய சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு வேணும். அப்போ அதை தான் நம்ம கேட்கணும். இந்த பிரச்சனைகள், தவறான புரிதல்கள் எல்லாமே அவ்வப்போது வந்து போகக்கூடிய விஷயங்கள்.
அதுக்கு ரொம்ப அதீத கவனம் கொடுத்ததுனாலதான் நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பெரிதலான சூழ்நிலை. அதனால அதுல மறுபடியும் கவனம் செலுத்துறத தூக்கி போட்டுட்டு, நீங்க இந்த உறவு மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வந்தா நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், அதே மாதிரி அந்த உறவையும் நிம்மதியா சந்தோஷமா பார்த்துப்பேன், எனக்கு அந்த உறவை மறுபடியும் என் கையில கொண்டு வந்து சேரு. மனசார கேளுங்க. ஏன்னா இதை நீங்க கேட்கும்போது நீங்க உண்மையிலே அப்படிதான் கேட்பீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உறவு வேணுமோ இந்த வேண்டுதல் அந்த அளவுக்கு நடக்கும். அதனால அதுல ஒன்றும் நம்ம பெரிய மாற்றங்களோ கவனிக்க வேண்டிய விஷயங்களோ கிடையாது. உங்க நேசத்தின் அளவு உங்க வேண்டுதல்ல வெளிப்படும். அது போதும். அதுல சுயநலம் இருக்கா நேசம் இருக்காங்கிறத பேராற்றல் நிச்சயம் கவனிக்கும். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம யார வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஏன் நம்மள நாமளே கூட நேசம்னு நினைச்சு ஏமாத்திக்கலாம். ஆனா பேராற்றல அப்படி செய்ய முடியாது. உண்மை என்னங்கிறத நமக்கே அது திரும்ப காட்டிடும். அதனால இந்த விஷயத்துல என்ன உங்க மனசுக்குள்ள இருக்கோ அது நேர்மையா கேளுங்க. உங்களுடைய ஆசை நேர்மையானதுன்னா, அந்த உறவு உங்களுக்கு உண்மையிலே அவ்வளவு முக்கியமானதுன்னா, அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறது பேராற்றலுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் நீங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறத தவிர வேற எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை நீங்க விரும்புற அந்த உறவு உங்களுடைய தகுதிக்கோ இல்ல உங்களுக்கோ பொருத்தமானது இல்லை, அந்த உறவு உங்களுக்கு வந்தா, ஏன்னா நாம சரின்னு நினைக்கிற விஷயங்கள் எப்பவுமே நமக்கு சரியானதா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இயற்கை தான் அந்த உறவு உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு, இனிமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க அப்படின்னா அந்த உறவு மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பேராற்றல் நிச்சயம் பண்ணாது. ஏன்னா இந்த காயங்களும் வலிகளும் நமக்கு ஒரு நாள் மாறி போகும். இது ஏன் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு காலம் எடுக்கும். ஆனா அதற்கான நன்மைகளை பார்க்கும்போது அது ஏன்னு நமக்கே புரிஞ்சிரும். அது நல்லதுன்னு நாம அப்ப உணர்வோம். ஆனா நாம எப்படி உணர்றோம், நாம பேராற்றலை எப்படி பார்க்கிறோம், நாம மதிக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எது நல்லதோ, நீங்க எதை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க, உங்களை பாதுகாக்க அது எப்பவுமே அதோட கடமையை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் ஆழமா நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை பத்தி, நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி பேராற்றல் கிட்ட பேசி, அதுவும் உங்களுக்கு உள்ளுணர்வு மூலமா வழி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழிமுறை இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னும் நீங்க அதை பார்க்கலைன்னா அவசியம் பாருங்க. ஏன்னா அந்த ஒரு இணக்கம் பேராற்றலோட வந்துருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும். உங்க பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தவறுகளை உடனடியா சரி செஞ்சு நமக்கு என்ன வேணுமோ அதை நாம சீக்கிரமா அடைஞ்சிக்கலாம். அதனால அதை முயற்சி பண்ணி பாருங்க. இந்த காணொலியோட தொடக்கத்துல ஒரு முக்கியமான விஷயத்த கடைசியா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திருந்தோம். அது என்னன்னா, ஒரு உறவு நம்மளை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. உண்மையிலே ஏதோ ஒரு சில வலிகள் வேதனைகள் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அவங்க என்ன நோக்கத்துக்காக அதை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள அந்த கவலை வருத்தம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள நினைக்கும் போதே ஒரு வலி, அப்படி ஒரு உணர்வு வரும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஒருத்தரை பத்தி எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு அவங்க கிட்ட இருந்து நேர்மறையான விளைவுகளை எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு உறவு இன்னொரு உறவை பார்த்து, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் அதை தானே செஞ்சேன், நீ ஏன் இப்படியே இருக்கிற, இந்த மாதிரி நடந்த விஷயங்களுக்கு நியாயங்கள், நம்மளோட சரியான பார்வைகள், என்ன புரிஞ்சுக்கலேங்கிற இந்த ஏக்கங்கள், இது எல்லாமே அவங்கள பத்தி நினைக்கும் போது எதிர்மறையா உருவாயிட்டே இருக்கும். நாம அவங்கள பத்தின இந்த குற்றங்களை சொல்ல சொல்ல நமக்குள்ள உணர நீ ஏன் இன்னும் வரல, உன்னோட நேசம் அவ்வளவுதானாங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கும் போது இதே விஷயம் அவங்களுக்குள்ளேயும் அப்படியே உங்ககிட்ட இருந்து கடத்தப்பட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களும் இதே மாதிரி இதே விஷயத்த உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணாங்கன்னா இந்த உறவு மறுபடியும் சுமூகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
மறுபடியும் அது சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பேராற்றல் உங்களுக்கு அந்த உறவு உண்மையிலே வேணுங்கிறது எப்படி தீர்மானிக்கும்னா, நீங்க அதை எப்படி நடத்துறீங்க, எப்படி பாக்குறீங்கிறத வச்சுதான். ஒரு நாளைக்கு சதா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு, அந்த வருத்தப்பட்டுக்கிட்டு, அந்த ஏக்கப்பட்டுக்கிட்டு, அது ஏதோ ஒரு கட்டத்துல அது வெறுப்பா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தா, இப்போ இத உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா உள்ளுக்குள்ள தேவை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வெளியில செய்யற செயல்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அப்போ இதனால நீங்க உணர்ற விதமும் உங்களுக்குள்ள இருக்கிற நேசத்தை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்ல போனா உங்களுடைய உள்ளார்ந்த அந்த நேசம், அந்த காதல், அது எல்லாமே பரிபூர்ணமா வெளிப்படாம முழுமையா இந்த எதிர்மறைகள் தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவங்கள மன்னிச்சிருப்பீங்க. அவங்க என்ன செஞ்சிருந்தாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் நம்மால் தானே பார்த்துக்கலாம், அந்த ஒரு உணர்வு வந்திருக்கும். நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா உடனே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. இல்ல மனசுக்குள்ளையாவது நீங்க என்னை மன்னிச்சிருன்னு கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா இந்த எதிர்மறைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்க பிரார்த்தனையை முன் வச்சீங்கன்னா நிச்சயமா பேராற்றல் உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா உண்மையிலே 2 பேரை சேர்க்கணும்ன்ற முயற்சி இருந்தும் கூட பேராற்றலால 2 பேரையும் ஒத்திசைவா கொண்டு போக முடியாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளை தொடர்ந்து சுமந்துகிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவங்க அதுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த பதிவு கூட அப்படிப்பட்டவங்களுக்காக பேராற்றல் கொடுக்கறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நிகழ்வுகளுக்குள்ளேயும் அது இன்னொருத்தருக்கான பயனை நிச்சயம் வச்சிருக்கும். இந்த தவறை நீங்க செய்றீங்கன்னா இப்பவே இதை சரி பண்ணிக்கோங்க, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க, உண்மையிலேயே நேசிங்க, உங்க நேசத்தை மனசார வெளிப்படுத்துங்க. உங்களுக்குரியவர் உங்களை வந்து கண்டிப்பா சேருவாங்க. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இத உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் அவசியம் பகிர்ந்துக்கங்க. நன்றிகள் கோடி.